இது ராஜஸ்தானை சேர்ந்த விஷ்ணுயி கிராமத்தோட கதை. இந்த கிராமம் ரொம்ப வசதியாவும் செல்வம் நிறைஞ்சும் இருந்தது. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த கிராமம் ஏழ்மையாகிக்கிட்டே இருந்தது. அப்புறம் இன்னைக்கு இந்த கிராமத்தோட நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீட்லயும் சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுடுச்சு. கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் சமையலறையில காலியான பாத்திரம் மட்டுமே இருந்தது. நம்ம முன்னோர்கள்ல என்ன பாவம் செஞ்சாங்கன்னே தெரியல. நம்மளோட தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. ஆமா, நாளுக்கு நாள் நாம ஏழையாயிக்கிட்டே போறோம். கடினமா தான் உழைக்கிறோம், ஆனாலும் வயிறு நிறையறது கஷ்டமாயிடுச்சு. சில நேரங்கள்ல இந்த பூமியை சுழண்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட வாரிசுகளும் இதே மாதிரி வாழ்க்கையை தான் வாழப்போகுதுங்களா? ஒரு கை மாவு குடுமா மகளே, இந்த சாதுவோட வயிறு நிறையும். எங்க வீட்லயே சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு நான் எப்படி கொடுக்கறது? பாபா, இந்த கிராமமே வறட்சியா மாறிடுச்சு. பண பற்றாக்குறை இல்லம்மா, உங்ககிட்ட நம்பிக்கை தான் குறைஞ்சு போச்சு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க கிராமத்துல தங்க பானைகள் தங்கத்தால நிரம்பிருக்கு. எங்க? கிராமத்தோட வறண்டு போன கிணறுல. அப்புறம் அவ்வளவு தங்கம் கிடைச்சா உங்க கிராமத்து ஜனங்க பணக்காரங்க ஆகிடுவீங்க. ஆனா அது எங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையே. நீங்க அத உங்க சாதாரண கண்களால பார்க்க முடியாது. அது தந்திர வித்தைகளால மறைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அந்த புதையல் வேணும்னா அமாவாசை அன்னைக்கு இரவு நரபலி கொடுக்க வேண்டியதா இருக்கும். நாங்க நரபலி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அப்படின்னா தந்திர யாகத்துக்கு தயாராகுங்க. வறண்டு போன கிணறுக்கு பக்கத்துல கிராமத்து ஜனங்க தந்திர யாகத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. பாபா மதீரா, இறைச்சியும் மீனும் ரத்த சாம்பல் மண்டையோடு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு உட்கார்ந்தாங்க. கிராமத்து ஜனங்களே, நரபலிக்கு ஒரு ஆண் தேவை. அப்பதான் பிசாசோட கட்டு முறியும். பாபா, நீங்க கவலைப்படாதீங்க. எங்க கிராமவாசிகளுக்காக எங்களையே பலி கொடுக்க தயாரா இருக்கோம். நீங்க அந்த பிசாசோட கட்டை அவுக்கிறதுக்கு விதிமுறைகளை பண்ணுங்க. பாபா பிசாசு கட்டை உடைக்கிறதுக்காக தன்னுடைய தந்திர யாகத்தை ஆரம்பிச்சாரு. ரத்ததார நிரோதகாயே காயா சித்திர சிங்கார காயே. பாபா இந்த தந்திர யாகத்தை ராத்திரி முழுக்க செஞ்சாரு. அந்த தந்திர யாகம் கடைசி நொடிக்கு வந்தபோது வறண்டு போன கிணறுக்கு பக்கத்துல இருந்த பூமியெல்லாம் ஆதர ஆரம்பிச்சுது. அதை பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க பயந்து போனாங்க. பாபா, என்ன நடக்குதுங்க? இது மூலமா என்ன தெரியுதுன்னா, அதாவது புதையலை பாதுகாக்கிற அந்த தன பிசாசோட கவனம் சிதறிடுச்சு. பாபா இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. அப்பதான் தன பிசாசு கிணத்தை விட்டு வெளியே வந்தது. அது காத்துல அந்தரத்துல நின்னுச்சு. நீலமான கூந்தல் காட்டுல பாம்பு போல ஆடிட்டு இருந்தது. கண்கள் ரத்தத்துல செவந்து போயிருந்தது. உதடுகள் கிழிஞ்சு போய் கூர்மையான பற்கள். அதோட முகம் சாம்பலை போல காஞ்சு போயிருந்தது. தோலெல்லாம் கிழிஞ்சு போயிருந்தது. அப்புறம் அது தங்கத்தால நிறைஞ்சிருந்தது. இதை பார்த்துட்டு கிராமத்து ஜனங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. பயப்படாதீங்க, அந்த தன பிசாசுக்கு நரபலி கொடுங்க போதும். அது மகிழ்ச்சி அடையும். கிராமத்துல எல்லாருமே பணக்காரங்க ஆயிடுவீங்க. ஆனா பாபா, யார் தன்னுடைய உயிரை கொடுப்பாங்க? யாரும் அவங்க உயிரை கொடுக்க மாட்டாங்க. தன பிசாசை பார்த்துட்டு கிராமத்து ஜனங்கள்லாம் பயந்து ஓடிட்டாங்க. தந்திரம் செய்யற இடத்துல பாபா மட்டும் உட்கார்ந்துருந்தாரு. எனக்கு நரபலிய கொடு, எனக்கு நரபலி வேணும். இல்ல இல்ல, உன்கிட்ட நரபலி கொடுக்கறதுக்கான சக்தி இல்லாத போது என்னை எதுக்காக கூப்பிட்ட? தன பிசாசு பாபாவோட நெஞ்சில போய் உட்கார்ந்தது. நகத்தால கிழிச்சு அவருடைய இதயத்தை வெளியே எடுத்தது. அப்புறம் அதை சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல கத்தி கத்தி பாபாவோட உடம்பு காஞ்சி போய் கருப்பா மாறுச்சு. மறுநாள் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த கிணத்து கிட்ட போனாங்க. அப்ப பார்த்தாங்க, அந்த கிணறு இன்னும் ஆழமா ஆயிடுச்சு. கிணத்தோட சுவர்கள் பள்ளம் மூடப்பட்டிருக்கு. கற்கள்லாம் ரத்தத்தால உறைஞ்சு போயிருந்தது. கிணத்துல தங்க பொற்காசுகள் மிதந்துட்டு இருந்தது. அங்க பாருங்க, அந்த தண்ணியில தங்கமா மிதந்துட்டு இருக்கு. ஏணி எடுத்துட்டு வாங்க, நான் போய் எடுக்கிறேன். போகாத, தன பிசாசு உன்னையும் கொன்னுடும். நீங்க பார்க்கல, நேத்து தான் பாபா பிசாசு கட்டை உடைச்சாரே. அந்த பெண் தங்கத்தை எடுக்கிறதுக்காக மர ஏணியோட உதவியால கிணத்துக்குள்ள இறங்கினா. அந்த பெண் அந்த கிணத்துக்குள்ள இறங்கின உடனே
கிணத்துக்குள்ள இருந்த தண்ணி ரொம்ப வேகமா சுழல ஆரம்பிச்சது. அப்புறம் கிணத்துல பயங்கரமான சிரிப்பு சத்தம் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அங்க தனபிசாசு வந்துச்சு. காப்பாத்துங்க! தனபிசாசு அந்த பெண்ணோட இதயத்தை எடுத்தது. அப்புறம் அதை சாப்பிட்டுச்சு. இதை பார்த்துட்டு அங்க இருந்த கிராமத்து ஜனங்க பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. இது ராத்திரி சமயம். கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் தன பிசாசுனால ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. கிராமத்தோட இந்த இரவு ரொம்ப விசித்திரமா இருந்தது. கிராமத்தோட மரங்கள் வித்தியாசமா அசைஞ்சிட்டு இருந்தது. அந்த கிணத்துக்குள்ள இருந்து அதே பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அது கிராமம் முழுக்க எதிரொலிச்சிட்டு இருந்தது. அமைதியா தூங்கு, வீட்டை விட்டு வெளியே போகாத. கிராமத்துல தன பிசாசு திரும்பி வந்துடுச்சு. கிராமத்துல ஜனங்க எல்லாரும் பயந்து போய் அவங்கவுங்க வீட்டை விட்டு வெளியே வரல. ஆனா கிராமத்துல பேயோட செயல்கள் நடந்துகிட்டு தான் இருந்தது. ஒரு வயசான அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்களுடைய கட்டில் அசைய ஆரம்பிச்சது. வயசான அம்மா தூக்கத்துல இருந்து எழுந்தாங்க. அப்ப பார்த்தாங்க, கதவு தானாவே திறந்தது. அப்புறம் முன்னாடி ரோட்ல வாசல்ல நிறைய தங்கம் இருந்தது. எவ்வளவு தங்கம்மா? அப்படின்னா யாரோ இந்த கிராமத்து பக்கம் போறாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட இருந்த தங்கம் கொட்டி இருக்கு போல இருக்கு. அந்த வயசான அம்மா அந்த தங்கத்தை எடுக்க ரோட்டுக்கு போனாங்க. அப்போதான் இருட்டில் தன பிசாசோட செவந்து போன கண்கள் ஒளிர ஆரம்பிச்சுது. அப்புறம் அது அந்த வயசான அம்மாவை தாக்கிடுச்சு. அப்புறம் அவங்களோட ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சுது. மறுநாள் காலையில் கிராமத்து ஜனங்கள்லாம் அங்கே ஒன்று கூடினாங்க. அங்கே அந்த வயசான அம்மா இறந்து போய் கிடந்தாங்க. இவங்களை தனப்பிசாசு கொன்னுடுச்சு. நாம ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா இது எல்லாரையும் கொன்னுடும் போல இருக்கு. வாங்க போய் அகோரி பாபாவை பார்ப்போம். அவர் தான் இதுக்கு ஏதாவது வழிபடுவாரு. தலைவரும் கிராமத்தை சேர்ந்தவங்களும் எல்லாரும் அகோரி பாபாவை பார்க்கறதுக்காக போனாங்க. அப்புறம் அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தனப்பிசாசை எழுப்பி விட்டுட்டோம். அவ கிராமத்துல தினமும் ஒவ்வொருத்தரை கொண்டுகிட்டு இருக்கா. அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். அதுக்கான வழியை அவளே சொல்லுவா. என் கூட வாங்க. அகோரி கிராமத்து தலைவர் அப்புறம் எல்லாரும் கிணத்தை நோக்கி போனாங்க. அதுல தான் தன பிசாசு இருக்கா. அகோரி பாபா கிணத்துக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு ஒரு மந்திரத்தை சொன்னாரு. அப்புறம் விபூதிய கிணத்துக்குள்ள போட்டாரு. அந்த விபூதிய கிணத்துக்குள்ள போட்ட உடனே அதுல இருந்து ஒரு நெருப்பு ஜுவாலை வெளியே வந்தது. அங்க தன பிசாசு தோன்றினா. சொல்லு, எதுக்காக இந்த கிராமத்து ஜனங்களை இப்படி கஷ்டப்படுத்துற? உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு நரபலி வேணும். எங்களால அதை கொடுக்கவே முடியாது. அதை எதுக்காக நீ கேக்குற? அகோரி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அந்த தன பிசாசுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் அவ கிராமத்து ஜனங்களை கொல்றதுக்காக ஓடினா. அப்பதான் அகோரி தன பிசாசோட உடம்புல திருநீரை தூவினாரு. அதனால அந்த தன பிசாசு கீழே விழுந்தது. இப்ப சொல்லு, இந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு உனக்கு என்ன வேணும்? எனக்கு காலசக்காவோட பலி வேணும். ஆனா நான் கேள்விப்பட்டனே, காலசக்கா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டான்னு. இல்ல, அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் இன்னைக்கும் சுடுகாட்டுல உட்காந்துக்கிட்டு தந்திர யாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். சுடுகாட்டுல சில பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சுடுகாட்டுல காலசக்கா உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய கழுத்துல மண்டை ஓடு மாலை இருக்கு. நெத்தியில ரத்த திலகம் இருக்கு. தியான நிலையில இருக்காரு. அப்புறம் கண்கள் மூடி இருக்கு. நாலாபுறமும் மண்டை ஓடுகள் இருக்கு. அப்புறம் கபாலத்துல அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு அவனோட பலி வேணும். அதுக்கப்புறம் நான் இந்த கிராமத்தை விட்டு நிரந்தரமா போயிடுவேன். தனபிசாசு இப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலயே மறைஞ்சிட்டான். கிராமத்து ஜனங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது காலசக்கா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டான். அப்புறம் அவனால சுடுகாட்டுல தந்திர மந்திரங்களை எப்படி பண்ண முடியும்? தனபிசாசு காலசக்காவோட பலியை எதுக்காக கேட்குறா? தனபிசாசுக்கு காலசக்காவோட என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க இணைந்திருங்க எங்க கூட இந்த ஜட்டாதரா பாகம் 2. ராஜஸ்தானோட விஷ்ணுவி கிராமத்தை சேர்ந்தவங்க ஏழ்மையில நொந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு பாபா வந்தாரு. அப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு, அது வறண்டு போன கிணற்றுல தங்க புதையல் இருக்குன்னாரு. அத பாதுகாக்கிறது தன பிசாசே பாதுகாக்குதுன்னு சொன்னாரு. அந்த செல்வங்களை அடையறதுக்காக தன பிசாசுக்கு நரபலி கொடுக்க வேண்டியிருக்குன்னாரு.
அந்த கட்டும் உடைஞ்சது. அந்த பிசாசு வெளியே வந்தது. ஆனா கிராமத்து ஜனங்க அந்த பிசாசுக்கு நரபலி கொடுக்கல. அவ கோவத்துல அந்த பாபாவோட உயிரையே எடுத்துட்டா. தன பிசாசை எழுப்பினதுக்கு அப்புறமா அந்த கிராமத்துல பயங்கரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது. அகோரி கிட்ட தன பிசாசு என்ன சொல்லுச்சுன்னா, அது எப்ப அந்த கிராமத்தை விட்டு போகும்னா, கிராமத்து ஜனங்க காலசக்காவை பலி கொடுக்கணும்னு சொன்னா. இனி தொடரும். தலைவரும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஜனங்களும் சுடுகாட்டுக்கு போனாங்க. அவங்க பார்த்தபோது அந்த சுடுகாட்டுல சில பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் எரிகிற அந்த நெருப்போட ஒளியில காலசக்காவோட முகம் தெரிஞ்சது. காலசக்கா உட்கார்ந்துருந்தான். அவனுடைய கழுத்துல மண்டவோட மாலை இருந்தது. நெத்தியில ரத்த திலகம் இருந்தது. தியான நிலையில இருக்கான். கண்ணை மூடப்பட்டிருக்கு. நாலாபுறமும் மண்ட ஓடுகள் இருந்தது. அப்புறம் அக்னி குண்டத்துல அக்னி எரிஞ்சிட்டு இருந்தது. கால்சக்கா தன்னுடைய கண்களை திறக்கல. கால்சக்கா உன்னுடைய கண்ணை தர. இவன் ஏன் எதையும் பேச மாட்டேங்கிறான்? தலைவர் ஐயா, ஒருவேளை இவன் காலசக்காவா இல்லைன்னா? தன பிசாசு நிச்சயமா பொய் சொல்லாது. கண்டிப்பா அந்த காலசக்கா இவனாதான் இருக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆளு தியானம் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அதோட விளைவு தான் நம்ம கிராமத்தையும் பாதிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு காரியம் பண்ணுங்க, இவன் முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்புல தண்ணியை ஊற்றி அணைங்க. இவனுடைய தவமும் கலைஞ்சு போயிடும். தலைவர் சொன்னதுனால கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு காலசக்கா முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல தண்ணீரை கொண்டு வந்து ஊத்தினாரு. அந்த நெருப்பு அணைஞ்ச உடனே காலசக்காவுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. முட்டாளுங்களா, என்ன காரியம் பண்ணீங்க? 10 வருஷம் என்னுடைய கடின தவத்தை கெடுத்துட்டீங்களே. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். முதல்ல நீ உயிர் தப்பிச்ச தானே எங்களை ஏதாவது பண்ணுவ. இவனை பிடிங்க, இவனை தனப்பிசாசு கிட்ட கொண்டு போங்க. தலைவர் சொன்ன உடனே அவருடைய ஆட்கள் அந்த காலசக்காவை தனபிசாசு கிட்ட தூக்கிட்டு போனாங்க. இவங்க எல்லாரும் அந்த தனபிசாசை பார்க்கறதுக்காக போனாங்க. அப்பன்னு பார்த்து அங்க அகோரி வந்தாரு. நீங்க எல்லாரும் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல காலசக்காவை விடுங்க. ஆனா பாபா, தனபிசாசு உங்க முன்னாடி தானே சொன்னா அதுக்கு காலசக்காவை பலி கொடுக்கணும்னு. அப்பதான் கிராமத்தை விட்டு போவேன்னு சொன்னா. இது எல்லாம் அந்த தனபிசாசோட மாயை. உண்மை என்னன்னா, ஒருவேளை நீங்க காலசக்காவை பலி கொடுத்தீங்கன்னா அப்புறம் தனபிசாசை அழிக்கணும்ன்றது முடியாத ஒரு காரியமா போயிடும். ஐயோ பாபா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதான். நான் என்னுடைய தந்திர சக்தி மூலமா பார்த்தேன். அந்த தனபிசாசை அழிக்கிறதுக்கு ஒருத்தரால முடியும்னா அது காலசக்காவால தான் முடியும். அதனாலதான் அது இவரை கொல்ல பார்க்குது. என்ன? ஆனா இந்த காலசக்கான்றவர் யாரு பாபா? தனபிசாசு கிட்ட இருக்கிற அந்த செல்வங்கள் அது எல்லாமே காலசக்காவோடது. இது எப்படி சாத்தியமாகும்? நான் உங்களுக்கு மொத்த கதையும் சொல்றேன். கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு முன்னாடி காலசக்காவோட அப்பா கங்காராம் இந்த கிராமத்திலேயே ரொம்ப பணக்கார மனிதர். அவர்கிட்ட தங்கம், வைடூரியம், வெள்ளி நிறைஞ்ச கஜானா வச்சிருந்தாரு. தங்க பொற்காசுகள் தரையில அந்த அளவுக்கு சிதறி கிடந்தது. அதாவது காலடி எடுத்து வைக்க கூட இடம் இல்ல. வெள்ளி நிறைஞ்ச பானை, தங்க சிலைகள், வைரம் பதிக்கப்பட்ட கத்திகள், பழங்காலத்து நகைகள் எல்லாமே அங்க இருந்தது. மகனே காலசக்கா, இங்க பாரு இவ்வளோ செல்வங்களும் நான் ராத்திரி பகலுக்கு உழைச்சு வயல்ல வேர்வை சிந்தி நேர்மையா சம்பாதிச்சது. எந்த திருட்டும் இல்லை, எந்த ஏமாத்துதலும் இல்லை. நீயும் அதே மாதிரி உழைக்கணும். காலையில எழுந்துரு, வேலையை செய், நேரத்தை வீணடிக்காத. கங்காராம் ராத்திரியில கிராம ஜனங்களுக்கு தெரியாம தன்னுடைய கஜானாவை தன் பிள்ளைக்கு காட்டிட்டு வந்தாரு. ஆனா அவருடைய கஜானா பத்தின விஷயங்கள் கிராமத்துல பரவிடுச்சு. நான் நேற்று ராத்திரி பார்த்தேன். கங்காராம் தன்னுடைய கஜானாவை தன்னுடைய பையனுக்கு காட்டிட்டு இருந்தாரு. அவர் வீட்டுல ரொம்ப பெரிய கஜானா இருக்கு. அப்படி நாம திருடிட்டோம்னா கிராமத்து ஜனங்க எல்லாருமே பணக்காரங்க ஆயிடுவோம். ஆனா எப்படி கொள்ளடிக்கிறது? அவருடைய வீட்டுல நெருப்ப வச்சிடுவோம். அப்பாவும் பொண்ணையும் இறந்துருவாங்க. அப்புறம் கஜானா நம்மளுக்கு சொந்தமாயிடும். கிராமத்து ஜனங்க கஜானாவை திருடுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே கங்காராமுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய தாந்திரிகரை வர வச்சாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் கணத்துல போட்டு தந்திர கிரியைகள் மூலியமா அதை மூடிட்டாரு. ரக்ததாரா சன்னாததி, கஜானா மூடப்படட்டும். நாகபந்தன், யமத்வார், ரக்ஷச, தன பிசாசினி. என்ன எதுக்காக வர சொன்ன?
ஏ பிசாசே, நீ கங்காராமுடைய செல்வங்களை காப்பாத்தணும். ஆனா தாந்திரிகரே, என்னுடைய செல்வங்கள் காணாம போயிடாதுல்ல? நீயோ உன்னுடைய வாரிசோ தன பிசாசு கிட்ட இருந்து இந்த செல்வங்களை வாங்கணும்னு நினைச்சா அது திருப்பி கொடுத்துரும். ஆனா கிராமத்து ஜனங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது. அதாவது கங்காராம் தன்னுடைய கஜானாவை தந்திர கட்டால கட்டி வச்சு கிணத்துல மறைச்சி வச்சிருக்கிறாருன்னு. கிராமத்து ஜனங்க ராத்திரி கங்காராம வீட்டுக்கு நெருப்பு வச்சாங்க. காப்பாத்துங்க, 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 எங்களை காப்பாத்துங்க. பாபா, வீட்டுல கங்காராமும் காலசக்காவும் எரிஞ்சிட்டாங்க. அப்புறம் இவர் யாரு? கிராமத்து ஜனங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது நான் எரிஞ்சு செத்து போயிட்டேன். ஆனா நான் எப்படியோ வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா எதுக்காக நீங்க இதுவரைக்கும் தனப்பிசாத்துக்கிட்ட செல்வங்களை திருப்பி வாங்கல? நான் தனப்பிசாசுக்கிட்ட என்னுடைய செல்வங்களை திருப்பி வாங்க போனேன். ஆனா ஏ தனப்பிசாசே, என்னுடைய செல்வங்களை திருப்பி கொடு. நீ எதுக்காக இங்க வந்த? எனக்கு என்னுடைய செல்வங்கள் வேணும். அப்ப என்கிட்ட வா, வந்து எடுத்துக்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்பதான் சூரியன் உதிச்சது. அப்புறம் உடம்புல முதல் சூரிய கதிர் பட்டவுடன் அது என்னை விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் தப்பிச்சிட்டேன். அங்கேருந்து ஓடி வந்ததுக்கு அப்புறம் நான் கடந்த 10 வருஷங்களா தனப்பிசாசை முறியடிக்கிறதுக்காக லவ் கபால் பவத்தை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் பாக்கி இருந்தது. ஆனா அதை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க. இப்போ நான் மறுபடியும் 11 வருஷம் கடுமையா தவம் இருந்தாகணும். இனி மறுபடியும் 11 வருஷம் நீ கடுமையான தவத்தை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உனக்கு அதுக்கு ஒரு வழி சொல்றேன். அது மூலியமா சில நொடிகளில் நீ அந்த தனபிசாசை முறியடிக்கிறதுக்கு தகுதியான சக்தி அடைஞ்சிருவ. ஆனா எப்படி? நீ ஜட்டாதாராவோட காலடிக்கு போ. இது ராத்திரி சமயம். ஒரு அமைதியான இடத்துல சிவன் சிலை இருக்கு. எதிர்க்க கால் சக்கா அப்புறம் அகோரி பாபா உட்காந்துருக்காரு. கால சக்கா அப்புறம் அகோரி பாபாவை சுற்றி நாலப்புறமும் திருசூலம் இருக்கு. அகோரி எந்த மந்திரத்தை சொன்னாரோ கால சக்கா அதே திரும்பி சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க ஒரு பயங்கரமான சிரிப்பு ஏற்பட்டு அந்த தனப்பிசாசு தோன்றினா. பயப்படாத. உன்னை சுற்றி இந்த திருசூலம் இருக்கிற வரைக்கும் அதால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அது உன்னை பயன்படுத்தும். ஆனா நீ மந்திரங்கள் சொல்றத நிறுத்தாதே. தனபிசாசு கால சக்காவை பயமுறுத்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணான். பயமுறுத்துற சிரிப்பை சிரிச்சா. ஆனா கால சக்கா அது மேல கவனத்தை செலுத்தல. தனபிசாசு கால சக்கா கிட்ட போறதுக்கு முயற்சியும் பண்ணான். ஆனா அவ அந்த திருசூலத்தோட வளையத்தை தாண்டறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவ எரிய ஆரம்பிச்சா. அப்புறம் அங்கிருந்து மறைஞ்சிட்டா. அகோரி அப்புறம் கால சக்கா 2 பேரும் சிவ தியானத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு சத்தம் எதிரொலிச்சது. கால் சக்கா, கால் சக்கா. இது என்னுடைய அம்மாவோடைய குரலாச்சு. அம்மா, அம்மா. மகனே, இங்க வாப்பா. உங்க அம்மா எப்பவோ இறந்துட்டாங்க. அது உங்க அம்மா கிடையாது. கால சக்கா அந்த அம்மாவை பார்த்து பிரமிச்சு போனா. அவரோட புத்தி வேலை செய்யறது நின்று போச்சு. அகோரி எவ்வளவோ தடுத்தாரு. இருந்தாலும் அவரு அந்த திருக்குளத்தை தாண்டி அந்த அம்மா கிட்ட போயிட்டாரு. அம்மா, நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். காலு சக்கா அந்த வயசான அம்மா கிட்ட போன உடனே அந்த வயசானவங்க அந்த தனப்பிசாசு குடும்பத்துக்கு வந்தாங்க. சூரிய தேவன் உன்னை காப்பாற்றிட்டான். உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. தனப்பிசாசு கால சக்காவோட கழுத்தை பிடிச்சு அவரை தூக்கிட்டா. கொஞ்ச நேரத்துல கால சக்கா தன்னோட உயிரையே இழந்துட்டாரு. அப்புறம் தனப்பிசாசு அவரை தூக்கி வீசினா. அவரு பகவான் ஜட்டாதாராக்கு முன்னாடி செதறி கிடந்த பஸ்ம மேல போய் விழுந்தாரு. அப்புறம் சுவாசிக்கிற வழியில பஸ்மத்தோட சில பகுதி கால சக்காவுக்குள்ள நுழைஞ்சது. அதனால அவருக்கு சக்தி வந்தது. அப்புறம் அவர் பக்கத்துல இருந்த திருசூலத்தை எடுத்தாரு. அப்புறம் அந்த திருசூலம் மூலமா தனப்பிசாசு மேல தாக்கினாரு. உடனே தனப்பிசாசு அதே இடத்துல அழிஞ்சு போனா. கிராமத்து ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
தனபிசாசு இறந்ததுக்கு அப்புறமா காலசக்காவுக்கு தன்னுடைய செல்வங்கள் கிடைச்சது.